வணக்கம் நண்பர்களே, கடந்த வீடியோவில் வந்து பேராமீட்டர் பாசிங்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 நம்பர் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை 2 அப்படின்னு கொடுப்போம். அதான் ஆவரேஜ் கான்செப்ட். எத்தனை நம்பர் ஆட் பண்ணணுமோ அது டிவைட் பை அத்தனை நம்பரோட எண்ணிக்கை சொல்லணும். இப்போ 5 அதாவது 5 ஸ்டூடெண்ட்டோட மார்க் இருக்குது, இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட 5 சப்ஜெக்டோட மார்க் இருக்குது. 5 சப்ஜெக்டோட ஆவரேஜ் என்ன பண்ணணும், அந்த 5 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 5 அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். ஸோ அப்போ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் கீழே அப்படிங்கிறது டினாமினேட்டரில் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ஒர்க்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கிறதுல பார்க்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டே 5 சப்ஜெக்டோட டோட்டல் கண்டுபிடிப்போம். டோட்டல் கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட் ஒர்க்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டிவைட் பை 5 போடுறது வந்து செகண்ட் ஒர்க். அந்த செகண்ட் ஒர்க்கை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், ரிட்டர்ன் வேல்யூவாக நம்ம வந்து இங்கே செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ஃபங்க்ஷனில் போயிட்டு நான் நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். 3.py அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கடந்த கோடிங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் காப்பி பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் கடந்த வீடியோ ஒரு தடவை பார்த்தா தான் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரெண்டு சப்ஜெக்ட் 2 மார்க் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆவரேஜ்னால் நம்ம என்ன பண்ணணும், ஸோ இப்போ எப்போதுமே இதுக்கு நம்ம நல்லாவே தெரியும். கடந்த வீடியோவில் இதோட டோட்டல் நம்ம கண்டுபிடிச்சோம், அதாவது சம்முன்னு கண்டுபிடிச்சோம். அதை நான் என்ன பண்ணுறேன்னா சம்முன்னு ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுறேன். சம் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், x + y அப்படின்னு அசைன் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு சம்மில் வந்து என்ன ஆகும், நம்ம என்ன நம்பர் கொடுத்தாலும் அதோட சம் வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். இப்போ அந்த சம்மை வந்து நான் கேட்குறேன், நீ வந்து அதை எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ ரிட்டன் சம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்போ இந்த சம் வந்து எனக்கு கொடுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எங்கே கொடுக்கும் அப்படின்னா, எங்கே கால் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கே ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. ஸோ யார் கால் பண்ணுறாங்களோ அதே இடத்துக்கு என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதாவது எக்கோ மாதிரி, இல்லைனா ஒரு பாலை வந்து வாலில் த்ரோ பண்ணுற மாதிரி கூட நான் வச்சுக்கோங்க. நம்ம த்ரோ பண்ணோம்னா நம்ம த்ரோ பண்ணுற கைக்கே திரும்ப வரும்ல, அதே மாதிரி இது வந்து த்ரோ பண்ணுறது N1 N2ல இருந்து த்ரோ பண்ணும் BQக்கு. அப்போ எங்கே த்ரோ பண்ணுறாங்களோ அங்கேயே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால் என்ன ஆகுனா, இந்த இடத்துல தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ ரிட்டர்ன் ஆகுறத வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக ரீயூஸ் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். என்ன, ஆவரேஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இப்போ இந்த ஆவரேஜில் நம்ம என்ன பண்ணோம், ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி தானே. ஸோ அப்போ ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும். ஆவரேஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். இப்போ கால் பண்ணணும்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அவர்கிட்ட வந்து நம்ம அந்த வேல்யூவை ஹேண்ட் ஓவர் பண்ணணும்ல, ரிசல்ட்டுங்கிறத ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பேராமீட்டர் P அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட வேண்டியதான். ஸோ கொடுத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து பேராமீட்டருக்கு போகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான கோட் எழுதணும். ஸோ ஆவரேஜுங்கிறத A அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ P டிவைடட் பை 2. அதாவது நம்ம வந்து ரெண்டு இன்புட் தான் யூஸ் பண்ணுறோம், N1 N2. அதனால் P டிவைட் பை 2 அப்படிங்கிறது கொடுத்துட்டு நவ் பிரிண்ட் ஆஃப் A ஆவரேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த கோடை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். 3.py அப்படிங்கிற நேமில். ஸோ கிளியர் பண்ணிக்கிறேன். நவ் பைத்தான் 3.py. ஸோ ரன் பண்ணிங்கன்னா நம்பர் 1 கேட்குது. ஸோ நம்பர் 1 வந்து 50 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நம்பர் 2 வந்து 30 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ 50 30 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 18 கிடைக்கும். ஆவரேஜ் டிவைட் பை 2 கொடுத்தா நமக்கு 14 வரணும். ஸோ ரிசல்ட் வந்து நமக்கு வந்து 40 அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஃப்ளோட்டில் கிடைச்சிருக்கு. நீங்கள் இண்டிஜர் வேணும்னா இண்டிஜர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து வித் டெசிமலோட தான் நமக்கு காமிக்கும். ஸோ இன்னொரு நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மறுபடியும் ரன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 55னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ 45னு ஒரு நம்பர் இருக்குது. 55ம் 45ம் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 15 40 90 95 100. அப்போ 100 டிவைட் பை 2 நமக்கு வந்து என்னாகும் 50 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ஆவரேஜ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சம் அப்படிங்கிறது எனக்கு தேவைப்படுது. உங்களுக்கு தேவை ஒரு மெத்தடில் நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, அந்த வேலையோட ரிசல்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வேறு ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம வந்து போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அடுத்து வந்து இன்னும் இது சம்மந்தமான ப்ரோக்ராம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.